தமிழர்கள் நிலத்தையும் பொழுதையும் முதல் பொருட்கள் அப்படின்னு சொன்னாங்க. மனிதன் வாழ்வதற்கு தேவையான 13 கருப்பொருட்கள்ல முக்கியமானது உணவு. இந்த உணவு குறித்து கொஞ்சம் இலக்கியம், கொஞ்சம் வரலாறு, கொஞ்சம் சரித்திரம், கொஞ்சம் சம்பவங்களோட வருகிறது உங்கள் தமிழ் களத்தின் அடிசல். இது உணவும் உணவு சார்ந்த களமும். வாழை மரத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு சரித்திர சம்பவம் ஒளிஞ்சிருக்குங்க. உலகத்தையே அச்சுறுத்திய மாவீரன் தான் அலெக்சாண்டர். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு போர் தொடுத்து வரப்ப கிட்டத்தட்ட கிமு 327 வாக்குல அவருக்கு வாழை மரம் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாதான். வாழைப்பழம் பத்தி அது வரைக்கும் அலெக்சாண்டருக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள். திடீர்னு என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப களைப்பா இருக்கிறாங்க. ஏன்னா தொடர்ச்சியான போர் இல்லையா, அப்ப ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறப்ப அவருடைய படையில இருந்த வீரர்கள் என்ன பண்றாங்க, திடீர்னு எங்கேயோ போயிட்டு ஏதோ ஒரு பழத்தை கொண்டு வந்து அவர் கையில கொடுக்குறாங்க. அது வரைக்கும் அதுதான் வாழைப்பழம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது, அலெக்சாண்டருக்கும் தெரியாது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது நல்லா இருக்கே, இது என்ன பழம்னு விசாரிங்க அப்படின்னு சொல்றாரு அலெக்சாண்டர். அது விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுக்கு பேரு வாழை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாட்டுல இருந்து தன்னுடைய நாட்டுக்கு போறப்ப அவர் சும்மா போகல, நிறைய வளத்தோடு போறப்ப வாழை மரக்கன்றுகளை, அதுவும் உயர்தரமான வாழை மரக்கன்றுகளை கொண்டு போயிருக்கிறாரு. அப்படிதான் கிரீஸ் நாட்டுக்கு வாழை மரங்கள் அறிமுகமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள். தமிழ்களத்தின் அரிசில் நிகழ்ச்சியில வாழையே பிரதானமா வச்ச உணவுகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத செஃப் சுதாகர் அவர்கள்கிட்ட கேட்கலாம். செஃப், என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு? வந்து வாழை தண்டுல இருந்து வாழை மரத்தை வெட்டுறோம்ல, அதை நோண்டிட்டு அதுல இருந்து வர்ற தண்ணியை வச்சு இன்னைக்கு பானிபூரி ரெடி பண்ணி போறோம். வாழை தண்டு, அந்த தண்டுல இருந்து அதுலயே வந்து தண்ணியை வச்சு இன்னைக்கு நம்ம பானிபூரி செய்ய போறோம். இது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால வந்து இதை பண்ணலான்ட்டு பானிபூரியே ஹெல்த்தியா மாத்திரம். காலையில வாழைத்தண்டை வெட்டி எடுத்து அதுல ஊர்ன தண்ணி தான் இந்த வாழைத்தண்டு தண்ணி. வாழை மரத்துல இருந்து அந்த சாறை எடுப்பதற்கு பதிலாக அது கிடைக்கல அப்படின்னா வாழை தண்டினை சாறாக்கி அதை கூட இந்த இதுக்கு பயன்படுத்தலாம். இது ஆக்சுவலா மெடிசினல் பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. இந்த கல்லடப்பு இருக்கிறவங்க, கிட்னி ஸ்டோன் சொல்றோம்ல, இந்த கல்லடப்பு இருக்கிறவங்க இந்த தண்ணியை வந்து நார்மலா வெறும் வயிற்றுலயே வந்து பருகிட்டே வந்தாலே அந்த கிட்னி ஸ்டோனுடைய எம்எம்ல சைஸ் வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹெல்த் பெனிஃபிட் தான் இந்த வாழையுடைய தண்ணி. இதை வச்சு நம்ம இன்னைக்கு பானிபூரி பண்ண போறோம் அப்படின்னு செஃப் சொல்லியிருக்கிறாரு. அதை கேட்கிறப்பே நமக்கு வந்து வித்தியாசமா இருக்கு. இன்னொன்னு, பானிபூரி அப்படின்னு சொன்னாலே இது வந்து ஹெல்த்தியான விஷயமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க, அன்ஹெல்தி தான் அப்படின்னு சொல்லுவீங்க. அதை கூட நாங்க வாழையை வச்சு ஹெல்த்தியா மாத்தி காமிக்க போறோம். இன்னைக்கு வாங்க பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், முன்னாடியே வந்து உருளைக்கிழங்கையும் சன்னா, பிளாக் சன்னான்னு சொல்லுவோம்ல, கொண்டக்கல்ல, அதையும் பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் வந்து நம்ம பானிபூரிக்கு உள்ள வைக்கிற ஸ்டப்பிங் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண போறோம். இதுக்கு வந்து கொஞ்சமா காஷ்மீர் சில்லி பவுடர், ஒரு லைட்டா, ஓகே, கொஞ்சமா பிளாக் சால்ட், கொஞ்சமா கொத்தமல்லி, அவ்வளவுதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். கொஞ்சமா நார்மல் சால்ட், அவ்வளவுதான். இது கொஞ்சம் அப்படியே கொஞ்சமா கொத்தமல்லி மேல போட்டுவிட்டா இது ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பானிபூரிக்கு உள்ள ஸ்டப் பண்ற மசாலா ரெடி. இனி பானி ரெடி பண்ணலாம். இதுக்கப்புறம் பானி ரெடி பண்ண போறோம். இதுக்கப்புறம் வந்து பிளாக் சால்ட். இப்போ இதுல என்னன்னா கொத்தமல்லி, புதினா ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு. அதாவது ஒரு கை பிடிச்ச அளவு கொத்தமல்லினா ஒரு கை அளவு புதினா, கொஞ்சமா எவ்வளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு புதினா எடுத்துக்கிறோம். இப்ப என்ன காரத்துக்கு தந்தாப்புல ஒரு சில பேர் என்ன காரமா கேட்பாங்க, ஒரு சில பேர் கம்மி. நம்ம வீட்டுல எல்லாருமே வந்து காரம் கம்மியா சாப்பிடறாங்க, பச்சை மிளகா கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுருக்கேன். நான் இப்ப இது எடுத்துருக்கிறது வந்து ஒரு சின்ன பச்சை மிளகா ஒரு 7 பீஸ் போட்டிருக்கேன். எவ்வளவு பெருசா சின்ன சைஸ் தான், பட் இது காரம் கொஞ்சம் அதிகமா இருக்குங்கிறதுனால 7 பீஸ் போட்டிருக்கேன். இதை அரைச்சிருக்கேன். இது என்னன்னா வாழைத்தண்டோட தண்ணி ஊத்தி தான் அரைச்சிருக்கேன். வாழைத்தண்டோட தண்ணி ஊத்தி தான் அரைச்சிருக்கேன். பட் என்னன்னா நம்ம இதுல காரம் போது ஸ்பைசியா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்ணிக்கலாம், இதுல வடிகட்டிக்கலாம். நல்லா அப்படி நல்லா மசிச்சு விட்டா அதுல இருக்க தண்ணி எல்லாம் இறங்கிடுவாரு. அவ்வளவுதான், ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா இறங்கிருச்சு. இவரை எப்படி வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இதுல இப்ப எல்லாத்தையும் அரைச்சதை இல்லை வச்சிருக்கோமா. இப்போ இது ரொம்ப தண்ணி ரொம்ப திக்கா இருக்கு. இவ்வளவு இதுக்கு தான் வந்து இந்த தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஓகே. இப்போ என்ன பண்றோம், 1/2 டேபிள் ஸ்பூன் பிளாக் சால்ட், ஜல்ஜீரா பவுடர் ஒரு ஃபுல்
ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஓகேங்களா. ஒரு நான் டீஸ்பூன் யூஸ் பண்றதுனால 2ஆ போடுறேன். சாட் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். ரோஸ்டட் ஜீரா பவுடர், ஜல்ஜீரா பவுடர் எல்லா கடையிலுமே கிடைக்கும். அது போட்டா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்ல அதுதான் இல்ல ஜல்ஜீரா பவுடர் கிடைக்கல அப்படின்னா நீங்க நார்மல் இது ஜீரா பவுடர் போடலாம். இது ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் பவுடர் பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபிளேவர் நல்லா இருக்கும். நான் அதுவும் கொஞ்சம் ஆட் பண்றேன். கொஞ்சமா கொத்தமல்லி, இன்னும் கொஞ்சம் நான் ஒரு பிடிச்ச அளவு கொத்தமல்லி, ஒரு பிடி கையளவு புதினா போட்டிருக்கேன். இப்போ நான் அது கொஞ்சம் ரொம்பவே இருக்கு, அதனால ஒரு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றலாம். நான் ஆக்சுவலி முன்னாடி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வேணும், ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது. கொஞ்சோண்டு சாப்பிட்டு பாருங்க சார் இந்த ஸ்பூன்ல. கரெக்டா ஸ்பைசி எல்லாமே எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் சரியா. ஓகே. வாழைத்தண்டு ஜூஸ் சேர்த்தது ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்டா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நான் இப்படி ஒரு பானிபூரி சாப்பிட்டதே இல்லை. அந்த வாழைத்தண்டு ஜூஸோட இந்த பானி சேர்க்கிறப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் இன்னும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். முழுசா சாப்பிடலாம். இதை நம்ம டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி செஃப், வாழைத்தண்டு ஜூஸை வச்சு பானிபூரி பண்ணணும் அப்படிங்கிற இன்னோவேஷன் உங்களுக்கு எப்படி உருவாச்சு? அதாவது நம்ம மக்களுக்கு வாழைத்தண்டு தண்ணி குடி அப்படின்னு சொன்னா யாரும் குடிக்க மாட்டாங்க. அதுக்காக எனக்கு தோணுன விஷயம், சரி ஓகே கொஞ்சம் இனோவேட்டிவா கொடுத்தா ட்ரை பண்ணுவாங்களே அப்படிங்கிறதுக்காக எனக்கு தோணுன விஷயம் தான். சரி, டேஸ்ட் பண்ணிடலாமா செஃப்? கண்டிப்பா. நான் விட்டா சாப்பிட்டுட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காரு. உண்மையிலே வாழைத்தண்டு ஜூஸ்ல இந்த அளவுக்கு ஒரு பானிபூரி செய்ய முடியுமா அப்படின்னா இன்னோவேஷனுக்கு ஹேட்ஸ் ஆஃப். தமிழ் களத்தினுடைய அடிசல் நிகழ்ச்சியில வாழை சார்ந்த பதிவுகளை தொடர்ச்சியா பார்த்துட்டே வரோம். வாழை குறித்த இலக்கியங்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள், வரலாற்று செய்திகள், மருத்துவ குணங்கள், வகைகள்னு சகலத்தையும் பேசிக்கிட்டே வரோம். அதற்கு ஊடாக பாத்தீங்கன்னா அருமையான சமையலோடு வாழை சார்ந்த ரெசிபிஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். இன்னைக்கு வாழைத்தண்டு சாறுல அருமையான பானிபூரி பார்த்திருந்தோம். அடுத்த வாரம் இதே மாதிரி அருமையான உணவோடு வாழை சார்ந்த செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த் மற்றும் செஃப் சுதாகர். நன்றி, வணக்கம்.